மெயினாக பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரி போன்ற விஷயத்தில் பல பேர் வந்து பிஎஃப்பில் கொண்டு வர மாட்டாங்க, இஎஸ்ஐயில் கொண்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் தொழிலாளிக்கும் இருந்துச்சு. சில தொழிலாளிகள் வந்து திருப்பூர் மாதிரி ஏரியாவில் எங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட் வேணால் ரூபா மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போ அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏன்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த இஎஸ்ஐ மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன், பிஎஃப் மூலிமா கிடைக்கக்கூடிய சோஷியல் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரியாக இருக்கிறதுனால அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு லிவிங் கல்ச்சர் நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது அதனால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து அதில் ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லப்போனால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிக் ஒர்க்கர்ஸ், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் மூலிமா சிலர்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜொமேட்டோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சிலர்லாம் வந்து வேலைக்கு கூப்பிட்டோன்னே வேலைக்கு வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான சமூக பாதுகாப்பு இல்லாமல் இருந்த இடத்துல இப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு இந்த சோஷியல் செக்யூரிட்டி மூலிமா இந்த பணப்பலன், உடல்நிலை பொறுத்து இந்த மாதிரி இஎஸ்ஐ மாதிரி சில பெனிஃபிட்லாம் கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க.